மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாட்டல் ராதா அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி, அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா குடிநோய் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் படம் முழுசா விவரிக்க அப்படிங்கறத ட்ரெய்லர்ல பார்த்தாலே தெரியுது. இந்த படத்துல குரு சோமசுந்தரம், ஜான் விஜய், மாறன், சாஞ்சனா, நடராஜன் அப்படிங்கிற பலர் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர்ல காட்டக்கூடிய ஒரே ஒரு காட்சி இந்த படத்துக்கு மிகப்பெரிய சாட்சி. யார் குடிநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள ஒரு அடிஷன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக குரு சோமசுந்தரத்தை அடிச்சு வச்சிருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய அட்ராசிட்டிய காமெடி கலந்து சொல்லிருக்காங்க மட்டும் தெளிவா தெரியும். ஆனா அதையும் தாண்டி இந்த குடிநோயால தன் மனைவி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒன்று காட்சிகள்ல அந்த ட்ரெய்லர்ல பார்க்க முடியுது. நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பலரும் பல விதமா பேசுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் சொல்றாரு, இந்த மாதிரி படம் இன்னைக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாரு. அமீரும் அதே மாதிரியான கருத்தை வைக்கிறாங்க. இதுல நம்ம மிஸ்கின் பேசினதுதான் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அவர் எவ்வளவு தூரம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கெட்ட வார்த்தை பயன்படுத்தினார். ஒரு குடிகாரன் அப்படி பயன்படுத்துறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேடையில எந்த நாகரிகம் இல்லாம அப்படி பேசுறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருந்துச்சு. மிஸ்கினுக்கு எதுக்காக இந்த இதை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ்கின் மிகப்பெரிய நடிகன் அப்படிங்கிறது இந்த ஒரு வரி அவர் பேசும்போது எல்லாரும் 5 நிமிஷம் பேசுறாங்க, 10 நிமிஷம் பேசுறாங்க, இவர் மட்டும் ஒரு 30 நிமிஷம் பேசுறாரு. வார்த்தைகளை தவிர்த்துட்டு இளையராஜாவை ஒரு இடத்துல என்ன பண்றாரு, அவன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு படம் ஜெயம் ரவி படிச்ச இதே ஆடியோ லான்ச்ல அவர் கிருத்திகா உதயநிதி எங்கிட்ட உதவி இயக்குனா இருந்தாங்க, வந்தாங்க, போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்கன்னு சொன்னவரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாருமே மரியாதை இல்லாம அதே மாதிரி அவ்வளவு கெட்ட வார்த்தை போட்டு பயன்படுத்துறாரு. அதையும் தாண்டி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் முரண்பட்ட விதயத்துல சொல்றாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா படத்துல அடிக்கடி வரும்போது சிகரெட் குடிச்சா உடனே கீழே போடுறாங்க, என்னடா அநியாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சிகரெட் தயாரிக்கிறவன் நிறுத்திட்டா நாங்க எதுக்கு பிடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரிய அந்த மீட்டிங்ல மேடையில சொல்றாரு. இப்ப நம்மளுடைய கேள்வியே அப்படிதான். இந்த குடிகாரன் படத்தை பத்தி, இந்த குடும்ப நலங்களை பத்தி பேசுறத தாண்டி இந்த குடிக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அரசை எந்த அளவுக்கு இந்த படம் விமர்சிக்கி அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மேடையில பேசின எல்லாருமே குடிகாரனை மட்டும் பேசினாங்க. ஆனா இந்த குடிக்கு காரணமான இந்த அரசு பற்றியோ இல்ல இந்த அரசு குடிக்கு என்னென்ன இதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தியோ பேசவே இல்லை. படமாச்சும் அது பேசுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அன்னைக்கு குடிகாரங்கள் உண்மையிலேயே அதிகரிச்சிட்டாங்க. 90கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த 30-40 ஆண்டுகள்ல அதோட சதவீதம் மிகப்பெரிய சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இதனால நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், இவங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆக இதையும் தாண்டி இந்த பாட்டல் ராதா அப்படிங்கறதுல இந்த குரு சோமசுந்தர நடிப்பை நம்ம குறையே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் அவரு வெளுத்து வாங்குவாரு. அதே மாதிரி இந்த படத்திலையும் சிறப்பா நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம அந்த ட்ரெய்லர்ல பார்த்தாலே தெரியுது. அதே நேரத்துல சஞ்சனா நடராஜன் ஒரு தடவை அவங்கிட்ட கேட்கும் போது, நீ என்கிட்ட என்ன ஆசைப்படுறன்னு கேட்கும் போது ஒரு விஷயம் பேசுறாரு. இப்படி பாத்தீங்கன்னா காட்சிகள்லாம் அழகா கோர்த்திருக்காங்க. ஜான் விஜயும் அதுக்கான பொருத்தமா கோர்த்திருக்காங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா படம் உண்மையிலேயே சிறப்பா வரும். நீலம் புரொடக்ஷனோட பா ரஞ்சித் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. சமூக பொறுப்புள்ள படங்களா தயாரிக்கிறதுல ஆர்வம் உள்ளவர். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படமும் குடிமகன்களை பத்தி விலாவாரியா பேசும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதையும் தாண்டி படத்தில் உண்மையிலே விமர்சனங்கள் இருக்கா அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து. அப்படி ஒரு வகையில் அரசு சார்ந்த விமர்சனம் செய்யுங்க நமக்கு நோக்கம் இல்ல. ஆனா எந்த காரணமும் அதை சரியான அந்த நூல் பிடிச்சு அந்த படம் பேசினா உண்மையிலே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லினம் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.